முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ தொலைத்து விட்டோமே என்று நினைத்து ஏங்கிய ஒரு உறவு மீண்டும் உன் இல்லத்திற்கு உன்னை தேடி வரப்போகின்றது. ஆம் தங்கமே, பலமுறை இந்த விஷயத்தை உன்னிடத்தில் நான் கூற வந்த பொழுதிலும் என்னை நீ தொடர்ந்து நிராகரித்தாய். என்றாவது உன் அப்பா நான் சொல்வதை கேட்டுக்கொள் தங்கமே. நீ தொலைத்து விட்டோம், இந்த பொருளை நாம் இழந்து விட்டோம். பொருள் இழந்தால் அந்த பொருளை மீண்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு உன்னதமான உறவை தொலைத்து விட்டேன். இப்பொழுது யாரும் இல்லாத அனாதையாய் நிர்கதியாய் நிற்கின்றேன். அந்த உறவு போல என் மீது அன்பு செலுத்த யாரும் இல்லை. அவ்வளவு அன்பை என் மீது வைத்திருந்தார். ஆனால் என்னுடைய தவறினால், நான் செய்த தவறினால் அந்த அன்பை தொலைத்து விட்டேன். இப்பொழுது அந்த அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் எனக்காக அவர் யோசித்த அந்த நாட்கள், எனக்காக மட்டுமே அந்த அன்பு வாழ்ந்த நாட்கள் கிடைக்குமா, மீண்டும் வருமா என்று நீ ஏங்கிய ஏக்கங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அந்த உறவின் மீது நீயும் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாய். உண்மையாகத்தான் இருந்தாய், உயிராகத்தான் நினைத்தாய். ஆனால் அப்பொழுது இருந்த சூழலில் நீ ஒரு சிலரின் வார்த்தைகளை கேட்டு அந்த அன்பை புறக்கணித்து விட்டாய். தொலைக்கும் பொழுது உனக்கு தெரியவில்லை அது வைரம் என்று. வெறும் கல்லாக நினைத்து அந்த உறவை நீ தொலைத்து விட்டாய். தொலைத்த பின்பு தான் உன் புத்திக்கு தெரிகின்றது, தொலைத்தது வெறும் கல் அல்ல, அது வைரத்திற்கும் மேல் உன்னதமான ஒரு உறவு என்று. இப்பொழுது மீண்டும் அந்த அன்பு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஏக்கங்களில் எத்தனை வலி இருக்கின்றது என்பது எனக்கு புரிகின்றது தங்கமே. நீ தொலைத்தாலும் அந்த அன்பு உண்மையான உறவு அல்லவா? அதனால்தான் இன்று வரை உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றது. இறுதியாக ஒரு முறை உன்னிடத்தில் பேசலாம் என்று உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வரப்போகின்றது. அப்பொழுது நீ உன்னுடைய அன்பை மொத்தத்தையும் கொட்டி தீர்த்துவிடு. இனிமேலும் நீ அவரை இழந்து விடக்கூடாது. அவரை இழந்து விட்டால், அவரை தொலைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையை நீயே தொலைத்ததற்கு சமமாகிவிடும். விடாப்பிடியாக கெட்டியமாக அந்த அன்பை பிடித்துக்கொள். அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உறவு. உன் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய உறவு. மீண்டும் ஒரு முறை அந்த உறவை நீ தொலைத்து விட்டால் பின்பு வாழும் வாழ்க்கையே அர்த்தமில்லாமல் அவர் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டே தான் வாழ வேண்டும். தொலைத்த உறவு நாடி வரும்பொழுது, தேடி வரும்பொழுது அதனை பயன்படுத்திக்கொள். அதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம். அதற்காகத்தான் உன்னிடம் முன்கூட்டியே நான் சொல்ல வந்திருக்கின்றேன். சரியாக பயன்படுத்திக்கொள் தங்கமே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.